ஹாய், ஐ எம் பரமேஷ்குமார். நான் ஆன்லைன் பிஸ்னஸில் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பேசிக்காக எஜுகேஷனில் எடுத்திருக்கோம், மெடிக்கல் சைடு எடுத்திருக்கிறோம், அப்புறம் ப்ராடக்ட் வைஸ் பேஸ்டு ஒர்க் எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால், அந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு லீட் ஜென்ரேஷன், பேஷண்ட்ஸை எப்படி புல் பண்ணுறது, எப்படி பேஷண்ட்ஸு ஐடென்டி பண்ணுறது, எந்த பேஷண்ட்டு நம்மளுக்குரிய பேஷண்ட்டு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட் செஞ்சு கொடுக்குறது. எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா காலேஜுக்கு ஏற்ற மாதிரி கோர்சஸ் என்னென்ன இருக்குது, அந்த கோர்சஸுக்கு ஏற்ற பொட்டன்ஷியல் லீட்ஸ் எடுத்து கொடுக்குறது. அது போக இ காமர்ஸ் பேஸ்டு வெப்சைட் நிறைய பண்ணி கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் இ காமர்ஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும், அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு பொட்டன்ஷியலாகவும், அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு லாபகரமாக இருக்குதா சொல்லி பார்த்தா நிறைய பேருக்கு அதுக்கு செஞ்சு பார்க்குறாங்க, ஃபெயிலியர் ஆகிடும் போயிடுறாங்க. ஆன்லைனுக்கு ஃபெமிலியர் இல்லாதவங்க, ஆன்லைன் பற்றி தெரியும், பட் ரொம்ப டீப்பாக தெரியாது, ஆன்லைனில் செய்யணும் விருப்பம் இருக்கும், அவங்க நேரம் இருக்காது. இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளை ஆன்லைன் பிஸ்னஸை எப்படி எடுத்து கொடுக்குறது?